அரைச்சி விட்ட சாம்பார் செய்யலான்னா அதுக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி வேறு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது மிளகு ஒரு 5, 6 போட்டுக்கோங்க. மிளகா 3 போட்டுக்கிட்டேன். வேணுன்னா நீங்கள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஆனால் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பொடி பண்ணுறதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் வந்து கருகு விடக்கூடாது. அதுக்கப்புறம் இதுக்கு வேணுன்னா தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடலை, பொடியாக அரைச்சி போடலான்னு சொல்லிவிட்டு ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பருப்பை தூக்கி எப்பயும் கொட்டுற மாதிரி, சாம்பார் கொட்டுற மாதிரி பருப்பை தூக்கி கொட்டிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பருப்பு பருப்பு போட்ட உடனே நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி, அதை எல்லாத்தையுமே போட்டுடலாம். அது கரெக்டான அளவு தான், இந்த இதுக்கு உள்ளே தான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொதிக்கிற டயத்தில் புளியை கரைச்சி ஊற்றி நல்லா காய் வெந்தோடனே புளியை கரைச்சி ஊற்றினோம்னா சூப்பர் சாம்பார் கிடைக்கும். இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.